வாய் நிறைய பாக்கு போட்டுட்டு மென்னுக்கிட்டே இருக்கிறீங்க. இந்தாங்க தொடச்சுக்கோங்க. உங்களை பார்த்தா யாரும் போலீஸ்னு சொல்ல மாட்டாங்க மிஸ்டர் ஆதித்யன். இன்னும் சர்வீஸில் தான் இருக்கிறீங்க, ரிட்டையர்ட் ஆகலை நீங்கள். என்ன விஷயம்? இந்தாங்க இந்த ஃபைலை கொஞ்சம் பாருங்க. இதுதான் என்னோட இடம். அதாவது கண்டுபிடிக்க முடியாத ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு இங்கே தாங்க தீர்வே கிடைச்சது. அதெல்லாம் சரியோ தப்போ, த பேட் கம்மிங். தேவையில்லாததை பேச தான் வர சொன்னீங்களா? என்ன சொல்றீங்க ஆதித்யன்? தேவையில்லாத விஷயமா? யோசிச்சு பேசுங்க. இது பொண்ணுங்க சம்பந்தப்பட்ட கேஸ். கத்தி எடுத்து கழுத்துல வச்சு நீங்க எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. தயவு தாட்சணியை பார்க்காம ரொம்ப கொடூரமா கத்தி எடுத்து. ஓ சாரி, நீங்க அந்த வெப்பனை இங்க ஃபைல் பண்ணவே இல்லைல்ல? பொண்ணுங்களோட உயிர் எடுக்கும்போது அந்த கொலையாளி அவனோட சிக்னேச்சரை விடுறதுக்காக அவ காலில் உள்ள விரலை அதே வெப்பனால கட் பண்ணி எடுத்திருக்கான். அதான் விட்டுட்டு போன சிக்னேச்சர். சரிதானே? இந்த கேஸை நான் சால்வ் பண்ணணும்னா நானும் அண்ட் கிரைம் பிரான்ச் டீமும் 24/7 வேலை பார்க்கணும். யூ நோ தட்? ஐ நோ. அது எனக்கு தெரியும். சுமார் 12லேருந்து 13 வயசு வரைக்கும் இருக்கிற பணக்கார வீட்டு பொண்ணுங்க 8 பேரை ஒரே மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க. சீரியல் கில்லர் ஆர் சைக்கோ. வாட் ஹேவ் யூ காட்? எவிடன்ஸ்? 0. அந்த 8 பணக்கார பொண்ணுங்களுக்கும் நியாயம் கிடைக்க இந்த கேஸு சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? வாய்ப்பே இல்லை. கில்லரோட மோட்டிவ் என்ன? ஹூ இஸ் த கில்லர் பேசிக்கலி? தேவையில்லாத கேள்வி. ஆனால் இந்த கேள்விக்கான பதில் இந்த ஃபைலில். தேங்க்யூ மேடம். ரோடு வருது மேடம். நான் தான் சொன்னேன்ல, நானே போய் விசாரிக்கிறேன் மேடம். மேடம், இவரை நம்பாதீங்க. ஜானகி, நீங்களே வெரிஃபை பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கன்னா இங்கே இருக்கிற அத்தனை இன்ஜினியர்ஸையும் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். சரிங்க சந்திரன், நான் போய் விசாரிச்சுட்டு வரேன். இவங்க பண்ண தப்பெல்லாம் அப்போ தான் வெளியே வரும். நான் போயிட்டு வர வரைக்கும் காவேரியை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏம்மா எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்கியா? மறுபடியும் அதே வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டியா என்ன? சரிம்மா, அதை விட்டு தள்ளு. நாளைக்கு அம்மாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. கிளாஸ்லேருந்து உன்னை கூட்டிகிட்டு வர முடியாது. நாளைக்கு ஒரு நாள் மேனேஜ் பண்ணிக்கோ. ஏதாவது வேணும்னா சந்திரன் அண்ணன்ட்ட கேட்டுக்கோ. சிஸ்டர், இனி கன்க்ளூஷன்? அந்த ஜானகிக்கு வேலை தான் ரொம்ப முக்கியம். பொண்ணு மேல அக்கறையே இல்லாம இருக்கா. நீ என்னம்மா சொல்ல வர? என்ன? சந்திரண்ணா,
சார் மேஜர் ஹியர்ஸ். சொல்லுங்க. எஸ் சார். சார் இந்த மர்டரை பற்றின மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். யா. வி ஹேவ் a dangerous killer out there. ஓகே. இந்த டீடைல்ஸ் எஸ்பி யாதவ் கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கும். எஸ், யூ கேன் ப்ரொசீட். எஸ் சார். டெவலப்மெண்ட்டை தொடர்ந்து அப்டேட் பண்ணுறோம். ஓகே. ஓகே சார். யா, தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ யாமினி, இஃப் ஐ தாட்ஸ் ஹியர் ரைட், ஒன்று மட்டும் நிஜம். ஐ கெஸ் இந்த மர்டர் இதோட நிற்காது. இந்த கேஸில் சீரியல் மர்டரை எதிர்பார்க்கலாம். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறது ஒருத்தன் தான், கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத ராட்சசன். நானே ரிசர்ச் பண்ணி ஒரு சீசன்ஸ் எழுதியிருக்கேன். இந்த எல்லா கொலைகளுக்கும் பின்னாடி ஃபைனலா ஐ ட்ரூ ஆஃப் கன்ஃபியூஷன். டிஜி மீட்டிங்கான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண. ஓ ம். சடனா என்ன இப்படி சொல்ற? கில்லிங் பீப்புள் இஸ் மோர் ஃபன் தென் கில்லிங் அனிமல்ஸ் இன் த ஃபாரஸ்ட். ஏன்னா இந்த உலகத்திலேயே மனுஷன் தான் ரொம்ப டேஞ்சரான மிருகமாக கொடூரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். என்னோட தீசஸில் இதாக இருக்கு. கொஞ்சம் இருக்கு. ஹியூமனோட டிஎன்ஏ எதோட மேட்ச் ஆகுதுன்னா இன்னொரு தடவை எதுக்கும் யோசனை பண்ணுங்க. டிபார்ட்மெண்ட்டே இந்த கேஸை மறந்துருச்சு. அனிமல் மாதிரி தான் உங்க கூட இருக்கிறேங்கிற நல்ல எண்ணத்துல தான் நான் இதை சொல்றேன். தோல்வியை தேடிட்டு போறது நல்லதுக்கே இல்லை. இனி உங்க இஷ்டம். ஆனால் இவன் பர்சனல் ரிஸ்கோட எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் செய்யறத ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும். ஹியர் வி கோ. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தீசஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். தட் இஸ் எசென்சியல், யூ நோ இட். நான் சொல்றது கூட தப்பா இருக்கலாம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட் ராம்நாத், டூ மீ எ ஃபேவர். நீங்க இது ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே. யா. சரி, நீங்க இருந்து கிளம்பு, போய் வேலையை பாரு. இந்த தீசிஸே நமக்கு போதும்னு நினைக்கிறேன். எஸ் சார். நான் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் ஃபாலோ பண்ணுறேன். டிஜி தனஞ்சய கோபாலன் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 100 பிரைமரி டேட்டாவை கிராஸ் வெரிஃபை பண்ணுறாரு. எஸ் சார், கரெக்ட். கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இந்த தீசிஸ்லேயே எதையோ ப்ரூஃப் பண்ணியிருக்காருன்னா பண்ணதுக்கப்புறம் என்னங்க பண்ண முடியும்? எல்லாமே அவர் சொன்ன மாதிரி நடக்குமா என்ன? அந்த சீரியல் கில்லர் ஒரு சைக்கோ. 4 கொலைகளை 4 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணியிருக்கான். மீதி 4 கொலைகளை 2 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணியிருக்கான். கொலை செய்யணும்னு அவன் மண்டைக்குள்ள பைத்தியம் ஏறி இஸ் பீயிங் டெஸ்பரேட். ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு சொல்லி அவனோட டைம் லைனே சொல்லுது. தீபாத்ரா மர்டர் கேஸில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு சைபர் செல் அதோட ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தோம் டாப் அஃபீஷியல்ஸை வரவழைச்சு சீக்ரெட் டீம் ஃபார்ம் பண்ணும். தொடர்ந்து நான் இதை கண்காணிப்பேன். ஏன்னா இதில் எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராக்ரஸ் உடனே வேணும். எஸ் சார். அட்வான்ஸ் கிரைம் சீன் எத்திக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அண்ட் டோன்ட் வரி அபவுட் த பட்ஜெட் ஆர் த காம்ப்ளிகேட்டட் பெர்மிஷன்ஸ். அதெல்லாம் டிபார்ட்மெண்ட்டே பார்த்துக்கும். நம்ம சைடாக இருக்கட்டும் இல்லை நம்ம டிபார்ட்மெண்ட் சைடாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் கிடைக்காது. நீங்கள் யாரை என்கொயரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா அரெஸ்ட் பண்ணுங்க. நாளைக்கு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் உங்கள் ஆஃபீஸுக்கு வந்து சேரும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். காடுமனை எஸ்டேட் மர்டர் கேஸோட எவிடன்ஸ், ஐ விட்னஸ், அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி கன் யூஸ் பண்ணி தான் கொலைகார கொலை பண்ணியிருக்கான்னு தெரிய வருது சார். An apple a day keeps the doctor away, huh? Yes, sir. கொலை செய்யப்பட்ட விக்டம் நீங்க ரிப்போர்ட் பண்ண மாதிரி
கன்ஃபயரால கொல்லப்படல. குஷாந்த், மேக்னா, ரிமெம்பர் ஒன் திங். கேஸை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எவிடன்ஸோட இன்ஸ்டிங் முன்னாடி நம்மளோட இன்ஸ்டிங் எப்பவும் ஒர்க் ஆகாது. அதனால கொலைகாரனோட மனசு மாறினாலும் மாறுமே தவிர கொலைகாரன் எப்பவும் மாறவே மாற மாட்டான். ஸோ கிரிமினாலஜிக்கு முன்னாடி சைக்காலஜி வில் நெவர் ஒர்க். எத்தனையோ தடவை நம்ம கேஸை சால்வ் பண்ணும் போது நம்மளோட கான்ஷியஸ்னஸ் நம்மளை டைவர்ட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம கான்ஷியஸை தூக்கி போடுங்க. அண்ட் பி ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் 24/7. 24 மணி நேரமும் வேலை பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பா பைத்தியம் ஆயிடுவோம்ப்பா. நம்ம இன்ஸ்டிங்க்டோட பெரிய எவிடன்ஸ் வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? எனக்கு வஞ்சரம் மீன்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும்ல. கில்லரோட மென்டல் கண்டிஷன் தான் கில்லர் யாருங்கிறத நமக்கு புரிய வைக்கும். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? கில்லரோட சைக்காலஜிக்கு முன்னாடி எந்த கிரிமினாலஜியும் ஒர்க் அவுட் ஆகாது. கடைசியில் நமக்கு கான்ஷியஸ்னஸ் தான் சப்போர்ட்டா இருக்கும். நம்ப முடியல. நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இங்க நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல காவேரிங்கிற ஒரு சின்ன பொண்ணு கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்கான். அந்த கொலை நடந்ததுக்கு அப்புறம் 8 பெரிய எடுத்து பொண்ணுங்க செத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த கேஸ் பத்தி ஏதாவது தெரியுமா? அற்புதம், ரொம்ப அற்புதமா இருக்கிறீங்க. இந்த ஹுக்காக்கு பில்லு கட்டுறதுக்கு உங்ககிட்ட பணமும் கிடையாது, கார்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட போனும் இல்ல, பர்ஸும் இல்ல. ஏய் புறம்போக்கு நாய, வாடா வெளிய. நான் பர்ஸ நீதான் திருடி இருக்கியா? நேற்று என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க. உனக்கும் ஜானுக்கும் இருக்க பகை இந்த ஊருக்கே நல்லா தெரியும். அவனோட ஆளுங்க உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அதான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லை, நான் உன்னோட பர்ஸை பிக் பாக்கெட் அடிச்சு அவனோட ஆளுங்களை டைவர்ட் பண்ணேன். சரி.